சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய டாப் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் டாப் பிரைவேட் காலேஜஸில் எம்பிஏ, எம்சிஏ, பிஇ, பிடெக் போன்ற இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் பாராமெடிக்கல், அக்ரிகல்ச்சர் சம்பந்தமான எல்லா வகையான யூஜி அண்ட் பிஜி கோர்சஸ்க்கு உங்களுக்கு அட்மிஷன் மற்றும் அட்மிஷனுக்கான கைடன்ஸ் வேணும் அப்படின்னா கீழே தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மேலும் வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வருஷத்துக்கான அட்மிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. யாருக்கெல்லாம் அட்மிஷன் அண்ட் அட்மிஷன் கைடன்ஸ் வேணுமோ உடனடியாக கான்டாக்ட் பண்ணுங்கள். முற்றிலும் இது ஒரு ஃப்ரீ சர்வீஸ், மிஸ் பண்ணிடாதீங்க. ஹாய் கைஸ், நான் தான் டாக்கிங் தமிழா கேக்ஸ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன அப்படி பார்க்க போகிறோன்னா, ட்ரான்ஸ்லெட் 2025க்கான எம்பிஏ, எம்சிஏக்கான கவுன்சிலிங் ப்ராசஸில் ரேங்க் லிஸ்ட் வந்தாச்சு. ஸோ அந்த ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் எம்சிஏவோட ரேங்க் லிஸ்ட் 2020, 2021, 2022, 23 மற்றும் 24 கடந்த லாஸ்ட் 5 வருஷத்தோட ரேங்க் லிஸ்ட்டு தாங்க பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன மாற்றங்கள் இதில் வந்திருக்கு, எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது, எந்த அளவுக்கு இந்த வருஷம் காம்படிஷன் இருக்குது, அதிகமாகுதா கம்மியாகுதா, ஸோ போன வருஷம் உங்களோட மார்க் எடுத்தவங்க இந்த வருஷம் என்ன ரேங்க்கில் வந்திருக்காங்க, எந்த மாதிரி மார்க்கில் வந்திருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் தான் நம்ம இதில் அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இது எம்சிஏவோட ரேங்க் லிஸ்ட் லாஸ்ட் 5 இயர்ஸோடது. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது 2020க்கான எம்சிஏவோட ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட்டுங்க. ஸோ எம்சிஏ 2020க்கான ரேங்க் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ சேம் எல்லா ரேங்க் லிஸ்ட்டும் எப்படி இருக்குமோ அதே பேசிஸ் தான். லெஃப்ட் சைடில் ரேங்க், ஜென்ரல் ரேங்க் அல்லது ஓவரால் ரேங்க்னு சொல்லலாம், இதை கொடுத்துருப்பாங்க. ரைட் சைட் கார்னரில் கம்யூனிட்டி ரேங்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ அண்டு அப்ளிகேஷன் நம்பர், நேம் ஆஃப் த கேண்டிடேட், டேட் ஆஃப் பர்த், டான்செட் மார்க்கு அண்டு என்ன கம்யூனிட்டி அப்படிங்கிறத கொடுத்துட்டு சைடில் கம்யூனிட்டி ரேங்க் இருக்குதா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வச்சு அனலைஸ் பண்ண போகிறோம். அதாவது இப்போ லாஸ்ட் 5 வருஷத்தோடது பார்க்க போகிறோம். 2025 சேர்த்தா 6 வருஷத்தோடது. ஸோ அப்படி இந்த 6 வருஷத்தோட ரேங்க் லிஸ்ட்டில் எந்த அளவுக்கு வந்து நமக்கு காம்படிஷன் கம்மியாக இருக்குது இல்லை அதிகமாக இருக்குது, நம்மளோட மார்க் எடுத்தவங்க அந்த வருஷம் என்ன மார்க்கில் வந்திருக்காங்க, என்ன ரேங்க்கில் வந்திருக்காங்க, ஸோ அப்போ அவங்களுக்கு என்ன காலேஜ் கிடச்சிது, அப்போ நமக்கு என்ன காலேஜெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கெஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ 2020க்கான ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட் எம்சிஏவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு மார்க் 99.978 ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதில் நம்ம டேரெக்டாக என்ன பார்க்க போகிறோன்னா 99க்குள்ளே மட்டும் எவ்வளோ பேர் இருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அப்படி 90க்குள்ளே மட்டும் 99லேருந்து 90க்குள்ளே மட்டும் 170 பேர் இருக்காங்க. 170 மெம்பர்ஸ் மட்டும்தான் 90க்குள்ளே வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இருக்கிறவங்களாம் அடுத்தடுத்த ரேங்க் போயிருக்காங்க. ஸோ அப்படி ஓவராலாக 1274 பேர் தான் கவுன்சிலிங்லேயே 2020 கலந்துக்கிட்டாங்க. ஏன் கம்மியாக இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேபி அந்த வருஷம் தான் ஃபஸ்ட்டு வருஷம் கவுன்சிலிங் ஆன்லைனில் வந்தது. ஸோ அதனால் கூட இருக்கலாம். அண்டு அந்த வருஷம் கொஞ்சம் லேட்டாகவும் நடந்தது. ஆன்லைனில் நடந்ததால் கொஞ்சம் லேட்டும் ஆச்சு. அந்த கொரோனா பீரியட் அது, சரிங்களா, அதனால் ஸோ அதனால் கூட இருக்கலாம். ஸோ மொத்தம் வந்து 1274 பேரில் 170 பேர் தான் உங்களுக்கு வந்து கவுன்சிலிங்கில் 99லேருந்து 90க்குள்ளே இருந்தவங்க. அதுக்கப்புறம் 89லாம் நல்ல மார்க் இல்லையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல மார்க் தான் அதுவுமே. அதாவது நம்ம மொத்தமாக பார்க்க முடியாது, எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அப்படிங்கிற காரணத்தால் ஜஸ்ட் நான் வந்து 90க்குள்ளே மட்டும் எவ்வளோ பேர் காம்படிஷனில் வராங்க அப்படிங்க சொல்கிறேன். உங்கள் மார்க் 60ல் இருக்குன்னா 60ல் எவ்வளோ பேர் இருக்காங்க, ஸோ நம்ம எந்த ரேங்க்கில் இருந்தோம், அவங்க எந்த ரேங்க்கில் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, ஓகேவா. ஸோ அடுத்து 2021 இருக்குது, அதையும் பார்க்கலாம். ஸோ இது உங்களுக்கு தெரியும் இல்லையா, கம்யூனிட்டி ரேங்க் எதனால் வருது, ஓசிக்கு மட்டும் கம்யூனிட்டி ரேங்க் இருக்காது, எதை பேஸ் பண்ணி தராங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ மொதல் 11 ரேங்க்கு 2020 மாறாது. ஏன்னா மொதல் 11 பேரும் பிசி தான். அந்த 12வது ரேங்க்கு தான் ஓசி வராங்க இடையில. அடுத்து 13வது ரேங்க்கு பொறுத்த வரைக்கும் அடுத்தும் பிசி தான் வராங்க. ஸோ கண்டினியூஸாக இதில் வந்து 36வது ரேங்க் வரையும் ஓசி, பிசி மாறி மாறி தான் வராங்க. அதுக்கப்புறம் தான் எம்பிசி உள்ளே வருது, அதுக்கப்புறம் எஸ்சி வருது, ஸோ அதுக்கப்புறம் பிசிஎம் வராங்க. ஸோ அதனால் மோஸ்ட்டாக எல்லா வருஷமும் நடக்கிறதாங்க, மோஸ்ட்டாக பிசி தான் இருப்பாங்க, ஓகேவா. ஸோ அதுக்கு அடுத்தது 2021 பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது 2021 ரேங்க் லிஸ்ட்டு. ஸோ 2021 பொறுத்த வரைக்கும் ஸோ ரேங்க் பார்த்திங்கன்னா எம்சிஏக்கு 99.994 தான் ஃபஸ்ட் மார்க்காக வந்திருக்கு. ஸோ இதில் 90க்குள்ளே மட்டும் எவ்வளோ பேர் வராங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. 2021 என்ன ஒரு பிரச்சனைனா, எம்பிசி அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டியை 3ஆக பிரித்தாங்க.
ஏன்னா அந்த வருஷம் தான் அந்த 10.5% ரிசர்வேஷன் கொடுத்தாங்க எம்பிசி கம்யூனிட்டிக்கு. அது எம்பிசி வன்னியர்னு சொல்லி ஒன்று தனியாக பிரித்தாங்க இல்லையா. ஸோ அப்படி பிரித்தப்போ எம்பிசி 3ஆக பிரிஞ்சுது. எம்பிசின்னு ஒன்று, எம்பிசி வி அப்படின்னு ஒன்று, எம்பிசி அண்ட் டிஎன்சின்னு ஒன்று 3ஆக பிரிஞ்சுது. ஸோ அப்படி 3 கம்யூனிட்டியாக பிரிஞ்சப்போ இங்கே உங்களுக்கு கம்யூனிட்டி ரேங்க் அப்படிங்கிறது பிரியும் எம்பிசி கம்யூனிட்டிக்கு. அது அந்த வருஷம் ஒரு பிரச்சனை இருந்தது. அதுக்கு அடுத்த வருஷம் வந்த கவர்மெண்ட்டு இப்போ எலெக்ஷனுக்காக சொன்னாங்க. அடுத்து இந்த கவுன்சிலிங் முடிஞ்சுது, எலெக்ஷனும் முடிஞ்சுது. எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அந்த ரூலை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஓகேவா. ஸோ அதை கேன்சல் பண்ணதும் எம்பிசி மறுபடியும் 1 ஆயிடுச்சு. ஸோ அப்போ எம்பிசியை 3ஆக பிரித்ததால் அந்த வருஷம் கவுன்சிலிங் எம்பிசி 3ஆக தான் நடந்தது. உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களோட இன்ஜினியரிங் கவுன்சிலிங்காக இருக்கட்டும், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கவுன்சிலிங்காக இருக்கட்டும், எல்லாமே அப்படி தான் நடந்தது. ஸோ அதனால் எம்பிஏ எம்சிஏவும் அப்படி தான் நடந்தது. நீங்கள் வந்து எம்பிசி 3ஆக இருக்குது, அதனால் கம்யூனிட்டி ரேங்க் எனக்கு கால்குலேட் பண்ண கஷ்டமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நோட்டில் ஓரளவு எழுதிக்கோங்க. உங்கள் ரேங்க் வரையும் எவ்வளோ பேர் எம்பிசி வராங்க அப்படிங்கிறத 3ஐயும் சேர்த்து ஒரே மாதிரி ரேங்கை வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஓரளவு நோட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு உங்கள் ரேங்க்குக்கு எவ்வளோ வராங்க அப்படிங்கிறத மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஓகேவா. ஸோ இதில் வந்து 90க்குள்ளே மட்டும் எவ்வளோ பேர் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 90 மார்க்குள்ளே 2021 320 பேர் வராங்க. ஸோ அப்போது 170லேருந்து 320 ஆயிருக்கு. 170லேருந்து 320 ஆயிருக்கு. அப்படின்னா அந்த 320 அப்படிங்கிறப்போ அப்படியே டபுள் ஆகிருக்கு இல்லையா. ஸோ அப்படியே டபுளாக வந்திருக்காங்க. ஸோ அப்போது கவுண்ட்டு எவ்வளோ வந்திருக்கு, ஓவராலாக எவ்வளோ பேர் அப்ளை பண்ணிருக்காங்கன்னா 2067 பேர். 1200 இங்கே இருக்குது, 2060 இங்கே இருக்குது. ஸோ அதுவுமே அப்படியே கிட்டத்தட்ட டபுள் ஆகிருக்கு. ஸோ அதனால் காம்படிஷன் அந்த வருஷம் அதிகமாகவே இருந்திருக்கு. என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் பெரிய காரணம் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் நார்மல் ஆகிடுச்சு. நம்ம வீடியோஸ்லாம் போட்டோம் அந்த வருஷத்துலேருந்து. அதை பார்த்துட்டு அடுத்த வருஷம் அவேர் ஆகிட்டாங்க, வந்துட்டாங்க. அவ்வளோதான். ஓகேவா. ஸோ இது 2021 ஆனது. 2022 பார்க்கலாம். 2022க்கான எம்சிஏவோட ரேங்க் லிஸ்ட் பார்க்குறோம். ஸோ இதில் வந்து ரேங்க் 1 பார்த்திங்கன்னா 99.987 எம்பிசி கம்யூனிட்டி ரேங்க் 3 தான் வந்திருக்காங்க. ஸோ 2ஆவதாக இருக்கிறவங்க ஓசி கம்யூனிட்டி, 3ஆவதாக இருக்கிறவங்க பிசி கம்யூனிட்டி, அதுக்கப்புறம் எம்பிசி. ஸோ இதில் பாருங்கள் எம்பிசி மட்டும்தான் இருப்பாங்க. எம்பிசி வி, எம்பிசி டிஎன்சி இருக்க மாட்டாங்க. ஏன்னா இதை வந்து அந்த அடுத்த கவர்மெண்ட்டு அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஓகேவா. ஸோ அப்படி பார்க்கும்போது ரேங்க்கு அண்டு கம்யூனிட்டி ரேங்க் இதை பார்க்குறோம். 99.987 ஆரம்பித்து 90க்குள்ளே எவ்வளோ பேர் வந்திருக்காங்க அப்படின்னு தான் பார்க்குறோம். ஸோ 90க்குள்ளே மட்டும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட 455 பேர் வந்திருக்காங்க. 320லேருந்து 455, அதாவது 455 வரையும் வந்திருக்காங்க. 455 வரைக்கும் 90க்குள்ளே இருக்காங்க அப்படின்னா நல்ல மார்க் எடுக்கிறவங்க நிறைய பேர் இன்னும் இன்க்ளூட் ஆகியிருக்காங்க. ஸோ இப்போ ஓவராலாக வந்து எவ்வளோ பேர் வராங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஓவரால் அப்ளை பண்ணவங்க 3108. அப்போது 2070 சம்திங்லேருந்து 3108 வந்திருக்காங்கன்னா 1000 பேர் மேலே எக்ஸ்ட்ரா வந்திருக்காங்க. ஸோ அதனால் இந்த வருஷம் அந்த இன்னுமே காம்படிஷன் அதிகமாகிருக்கு இல்லையா. 2022 இன்னமுமே காம்படிஷன் அதிகமாகிருக்கு. ஸோ அப்போது 2023 என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். 2023 ரேங்க் லிஸ்ட்டு ஃபஸ்ட்டு மார்க் 99.968 பிசி கம்யூனிட்டி எடுத்திருக்காங்க. ஸோ அப்படியே போனோம் அப்படின்னா நமக்கு வந்து 2023 எவ்வளோ பேர் 90க்குள்ளே இருக்காங்க அப்படின்னு பாருங்கள். 2023 90க்குள்ளே மட்டும். ஸோ ஓவராலாக நமக்கு எவ்வளோ பேர் வராங்க அப்படின்னு பார்த்தோன்னா 568 பேர் வராங்க. ஸோ 455லேருந்து 568 ஆகிருக்கு. எப்பயுமே ஒரு 100 பேர் அதிகமாக இருக்காங்க, 110 பேர் அதிகமாக வந்திருக்காங்க. ஸோ அதனால் அந்த 2022 விட 2023 இன்னும் கொஞ்சம் மார்க்ஸ் அதிகமாக வந்திருக்கு, நல்ல மார்க்ஸு. தென் இதில் நிறைய பேர் உமன்ஸ் இருப்பாங்க, பொண்ணுங்க இருப்பாங்க, கேர்ள்ஸ் இருக்கும்போது. ஸோ அதில் என்ன ஒரு விஷயம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, அனலைஸ் பண்ணும்போது நீங்கள் பொண்ணுங்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் இல்லை பசங்களாக இருந்தாலும்
அந்த உமன்ஸ் காலேஜ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா, உமன்ஸ் காலேஜ் எல்லோரும் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க, ஒரு சிலர் மட்டும்தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது மோஸ்ட்டாக கோஎட் காலேஜஸ் தான் இருக்குது. அப்படி உமன்ஸ் காலேஜஸ்னு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு 7-8 காலேஜோ 10 காலேஜுக்குள்ளே தான் வருது. அந்த 10 காலேஜ் எடுக்கிறவங்க கொஞ்சம் பேர் தான். ஒரு காலேஜுக்கு 40 சீட்னு வச்சாலும் 10 காலேஜுக்கு ஒரு 400 சீட் போயிடும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் நல்ல காலேஜ் எடுக்கணும், கோஎட் காலேஜ் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது ஒரு நல்ல ஆப்ஷன், அதுவும் குறையும். இல்லை நான் கோஎட் காலேஜ் தான் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் உமன்ஸ் காலேஜ் தான் எடுக்க போகிறேன்னா அந்த 400 பேர் தான் உங்களுக்கு காம்படிஷன். ஸோ உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடியவங்க அந்த 10 காலேஜில் எதுவும் எடுக்காமல் இருக்கணும். அந்த 10மே நல்ல காலேஜ்னு கேட்டால் அப்படி இருக்காது. 10 உமன்ஸ் காலேஜ் இருக்குது, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். 10 உமன்ஸ் காலேஜ் இருக்குன்னா அதில் நல்ல காலேஜ் டாப் காலேஜ் நீங்கள் யோசிக்கிறது 1 or 2 தானே யோசிப்பீங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி காலேஜஸ்னால் ஒரு 40லேருந்து 80 சீட்டு இல்லை 100-120 சீட் தான் இருக்கும். அந்த 120க்குள்ளே நீங்கள் ஒரு ஆளாக இருக்கணும். அதை தான் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். சரிங்களா? பசங்களுக்கு பிரச்சனை இல்லை, பசங்களுக்குன்னு தனியாக காலேஜ் எனக்கு தெரிஞ்சு கிடையாது, மோஸ்ட்டாக கிடையாது. ஸோ இப்போ பார்த்தோன்னா ஓவராலாக 3348 பேர் வந்திருக்காங்க. அதிகமாக இருக்குது, கண்டிப்பாக அதிகமாக இருக்குது. 3000 சம்திங்லேருந்து 3346, ஒரு கொஞ்சம் தான் அதிகமாக வந்திருக்காங்க, 300 பேர். ஸோ ஓகே தான், பிரச்சனை இல்லை இல்லையா. பட் ஆனால் 1000, 2000, 3000, அடுத்து 3400 வந்திருக்கு. ஸோ அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே போகிறாங்க எம்சிஏ படிக்கிறவங்க. அடுத்து 2024 ரேங்க் லிஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ரேங்க்கு 99.965 ஆரம்பிக்கிறாங்க ஓசி கம்யூனிட்டி. அதுக்கு அடுத்தது எம்பிசி கம்யூனிட்டி ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து பிசி, பிசிஎம் அப்படியே கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். மோஸ்ட்டாக பிசி கம்யூனிட்டி தான் இருப்பாங்க. அது எல்லா வருஷமும் அது காமன், ஓகேங்களா. ஸோ இதில் 90க்குள்ளே மட்டும் எவ்வளோ பேர் வராங்க அப்படின்னு பார்த்தோன்னா, எம்சிஏ பொறுத்த வரைக்கும் 2024 லாஸ்ட் இயரு. ஸோ அதில் 90க்குள்ளே மட்டும் உங்களுக்கு 507 பேர் வந்திருக்காங்க. ஸோ 507 பேர் வந்திருக்காங்க. அப்போது 2023 விட கொஞ்சம் கம்மியாக இருக்குல்லையே, அதில் 568லேருந்து 507க்கு வந்திருக்கு. ஆமாம், கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ அப்போது 90க்குள்ளே மட்டும் 508 பேர் வராங்கன்னா இந்த 508 பேர் நல்ல காலேஜ் எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இருக்கிறவங்க தான் மற்ற காலேஜஸ் எடுப்பாங்க. அதுக்காக 89 நல்ல மார்க் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல மார்க் தான். பட் எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுங்கிறதால 90 வரைக்கும் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ அதுக்கடுத்தது இதுலேயே மொத்தமாக எவ்வளோ பேர் வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா 2473 பேர் வந்திருக்காங்க. ஸோ 2473 மெம்பர்ஸ் வந்திருக்காங்க. அப்போது அந்த மற்ற இயர்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாகிருக்காங்க. 3300லேருந்து 2400 தான் வந்திருக்காங்க. அப்போ 1000 பேர் கம்மியாகிருக்காங்க உங்களுக்கு. ஸோ இப்போது 1000 பேர் காம்படிஷன்லேருந்து வெளியே போயிருக்காங்க 2024. ஸோ அப்போது ஓகே தான் இல்லையா. காம்படிஷன் குறையுது அப்படின்னா நல்ல காலேஜஸ் இன்னும் ஈஸியாக கிடச்சிரும், நல்ல காலேஜஸில் பிடிக்க முடியும். ஓகே தான் இல்லையா. ஸோ இப்போ 2025 என்ன பண்ணியிருக்காங்கங்கிறத பார்த்துருவோம். அடுத்தடுத்து வரக்கூடிய அப்டேட்ஸுக்கு நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க்கு இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு தேவையான எல்லா அப்டேட்ஸும் வாட்ஸ்அப் சேனலில் நான் உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜாகவும் கொடுப்பேன். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வரக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துக்கிட்டே இருக்கும்.